இயேசுவில் அன்புக்குரியவர்களே, பெரும் மகிழ்ச்சி கொண்டாட்டம் என்று காரணம் கடவுளின் குரலான கோடி அற்புதர் பெருவிழா என்று. கடவுளின் குரலான கோடி அற்புதர். இந்த கோடி அற்புதர் எப்படி இப்பேற்பட்ட மிக புனிதராகவும் காணாமல் போன பொருட்களை கண்டுபிடித்து தருகின்ற வல்லுநராகவும் திகழ்கிறார். இவரது வார்த்தைகளை கேட்டு எத்தனையோ மனமாறி ஆண்டவரை அறிந்து கொண்டது என்று வரலாறும் சொல்லுவதற்கு காரணம் என்ன? கடவுளின் குரலாகவே இவர் வார்த்தை மாறியதற்கு காரணம் என்ன என்று இறைவார்த்தையோடு கடந்து சிந்திக்க இப்பெருவிழா அழைப்பு விடுக்கிறது. வார்த்தையோடு கடந்து சென்று சிந்திக்கலாம் வாங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசீரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் நிறைவாக தங்கி கடவுளின் குரலான கோடி அற்புதரின் ஆசீர்வாதங்கள் உங்களோடு தங்க உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இணையவர்களே, செப்பனியா புத்தகம் 1:7 சொல்லுகிறது, ஆண்டவர் தாம் அழைத்தவர்களை புனிதப்படுத்தியுள்ளார் என்று. கிறிஸ்துவுக்காக துன்பங்களை துணிவுடன் ஏற்று மண்ணிலே விதைக்கப்பட்டாலும் விண்ணிலே பூத்தவர்களாய் இறைவார்த்தை என்னும் விதைகளாய் தூவப்பட்டு இறையாட்சியின் விளைநிலங்களாய் துளங்கிய புனிதர்கள் பலர் கோடான கோடி என்று கூட சொல்லலாம். ஆனால் அன்பு, இரக்கம், பக்தி, தூய்மை, எளிமை, கற்பு ஆகிய புண்ணியங்களில் சிறந்தோங்கியதோடு மட்டுமின்றி கணக்கற்ற புதுமைகளை செய்து கோடி அற்புதர் என்று பெயர் பெற்ற புனித அந்தோணியாரை பற்றிதான் இன்று நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். போர்ச்சுகல் நாட்டில் லிஸ்பன் என்னும் நகரில் அரச பரம்பரையில் வந்த திரு மார்ட்டின் மற்றும் பிரபுக்கள் பரம்பரையில் வந்த திருமதி மேரி தெரசா ஆகியோரின் 3வது மகனாக 15/8/1195 அன்று இப்புண்ணிய பூமியில் கத்தோலிக்க திரு அவையின் அருள் புதல்வனாக புனித அந்தோணியார் பிறந்திருக்கிறார். இந்த மேன்மை, இவர் பிறப்பு இந்த உலகிற்கும் சரி நமக்கும் பெரும் அதிசயத்தை தான் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. காரணம், இவர் அற்புதமாக பல செயல்களை செய்ய இவரிடம் விளங்கிய தாழ்ச்சியும் ஜபமும் தான் கடவுளின் குரலாக கோடி அற்புதராக மாற மிகப்பெரிய வாய்ப்பினை தந்தது. அன்புமில்லம் கொண்டவர்களை, ஏனென்றால் திருத்தந்தை 9ஆம் கிரிகோரி இவருக்கு உடன்படிக்கையின் பெட்டகம் தி ஆர்க் ஆஃப் த கவனன்ட் என்ற பெயரை கொடுத்துள்ளார். இந்த சிந்தனையில் புனித அந்தோணியாருக்கு கொடுக்கப்பட்ட 2 பட்டங்களான உடன்படிக்கையின் பெட்டகம் மற்றும் கோடி அற்புதர் பற்றி தான் நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். புனித அந்தோணியார் தன்னுடைய போதனைகளுக்கும் இறைவார்த்தைகளுக்கும் விளக்கங்களுக்கும் புகழ் பெற்றவராக விளங்கினார். அவர் பதுவையில் வாழ்ந்தபோது ஏராளமான மக்கள் அவருடைய போதனை கேட்டு வந்ததன் காரணமாக அங்கிருந்த எந்த கோவிலுமே தேவையான அளவிற்கு இடமில்லாமல் போயிற்று. எனவே இவர் நகர இடங்களில் ஒரு இடத்திலே போதித்திருக்கிறார். அவரது மறையுரையை கேட்பதற்கு மக்கள் அதிகாலை வேளையிலே வந்து கூடியிருந்தார்களாம். பிரபுக்களும் ஆயர்களும் அவரது மறையுரையை கேட்பதற்காக வந்திருக்கிறார்கள். அவர் போதிக்கின்ற நேரத்திற்கு நகரத்தில் உள்ள அனைத்து கடைகளும் மூடப்பட்டிருக்கிறது. ஆஹா, எத்துணை அருமை பார்த்தீங்களா? இன்னைக்கு நம்ம ஊர்லயும் திருவிழாக்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. அது ஒரு பக்கம் குருவானவர் போதித்து கொண்டிருப்பார். நாம போய் கடைகளையும் வேடிக்கைகளை வான வேடிக்கைகளும் பார்த்து சந்தோஷமா இருப்போமே அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி திரிகிற ஒரு மக்களாக நாம் இருக்கிறோம் அல்லவா? அந்த இறைவார்த்தைக்கு எந்த அளவிற்கு இடம் கொடுத்திருப்போம் சற்று சிந்தித்துதான் பாருங்கள். அது மட்டுமல்ல, அவரது போதனைகள் மக்களின் ஆழ்ந்த தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்தது. அவரது இறைவார்த்தை பகிர்வுக்கு செவிமடுத்தவர்கள் உள்ளம் குத்துண்டவர்களாக மனமாற்றத்தை நோக்கி வாழ்க்கையை அமைத்துக் கொண்டனர். புனித அந்தோணியார் இறந்த பின்பு ஒரு வயதான மனிதர் தன்னுடைய இளமை கால அனுபவத்தை இவ்வாறு பகிர்ந்து கொண்டார். நான் ஒரு கொள்ளைக்காரராக குழுவில் இருந்தேன்.
நானும் என் கூட்டாளிகளும் புனித அந்தோணியாரை போதித்த கூட்டத்தில் இருந்த மக்களின் பணத்தை திருடுவதற்காக வந்திருந்தோம். அந்த வேளையில் அந்தோணியார், நீ மனமாறினால் முடிவில்லா மகிழ்ச்சியை கண்டுகொள்வாய், இல்லையேல் அழிய நேரிடும் என்று போதித்துக் கொண்டிருந்தார். இந்த வார்த்தைகளால் பாதிக்கப்பட்ட நானும் என் கூட்டாளிகளும் மனமாற்றத்தை முடிவெடுத்து கொள்ளையடிக்கும் தொழிலை முற்றிலுமாக விட்டுவிட்டு மீண்டும் இறைவனின் பாதையில் இறைவனின் நாடி தேடுபவர்களாக மாறினோம் என்ற ஒரு உண்மை சம்பவம் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி தனது வாழ்வில் பல மாற்றங்களை கொண்டு வந்தவர் தான் கடவுளின் குரலான கோடி அற்புதர். ஜபமும் தாழ்ச்சியும் உள்ளவர். புனித அந்தோணியார் வல்லமைமிக்க போதகராகவும் புதுமைகள் செய்யக்கூடியவராகவும் இருந்ததற்கான காரணங்கள் 2 தான். ஒன்று அவரது தாழ்ச்சி, 2வது அவரது ஜப வாழ்வு. புனித அந்தோணியார் எந்த அளவிற்கு தாழ்ச்சியில் சிறந்து விளங்கினார் என்றால், நன்றாக மறையுரை ஆற்றுபவர் என்று புகழ்பெற்ற பின்பும் முழந்தால் படியிட்டு சமையல் அறையை சுத்தம் செய்தல், பாத்திரங்களை கழுவுதல் போன்ற பணிகளை தானே செய்து பிறருக்கு உதவியதாக வரலாறு சொல்லுகிறது. மேலும் ஆழமான ஜப வாழ்வால் அவர் இறைவனோடு நெருக்கமான உறவில் திளைத்திருந்தார். நற்கருணையில் இயேசுவின் பிரசன்னத்தை முழுமையாக நம்பி அதை அனுபவித்தவர் இவர். நற்கருணை பிரசன்னத்தில் இருந்து இறைவனது வல்லமையை தனதாக்கினார். இதன் காரணமாகவே இறை மக்கள் இயேசுவை தனது கரத்தில் தாங்கக்கூடிய பேறு பெற்றவராக, மேலும் தவ வாழ்வின் மேன்மையையும் அறிந்தவர் அவர். நோன்பு இருத்தலின் முக்கியத்துவத்தை அவர் இவ்வாறு சொல்லுகிறார். நோன்பு இருக்கின்ற மனிதரின் உமிழ்நீர் மிகவும் வலிமையானது. அதை ஒரு பாம்பு விழுங்கினால் கூட அது இறந்துவிடும். புனித அந்தோணியாரிடம் இருந்த அதே தாழ்ச்சியும் ஆழமான ஜப வாழ்வும் நம்மிடம் இருந்தது என்றால், இறைவன் நம்மையும் தன்னுடைய கருவிகளாக பயன்படுத்துவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. கடவுளின் குரலான கோடி அற்புதர் பெருநாளில் அவரது இறைவார்த்தை குரலுக்கு செவிமடுத்து வாழ்வின் பாதைகளிலே இறைவனின் நாடுங்கள். ஆசீர் உங்களுக்கு. ஜெபிப்போமா. அன்பு இறைவா, கோடி அற்புதர் கடவுளின் குரலான புனிதரின் பெருவிழாவிலே நாங்களும் தாழ்ச்சியும் ஜபத்தையும் எங்கள் வாழ்வில் உறுதி பூண்டாக கொண்டு என்னாலும் கடவுளின் பிள்ளைகள் என்ற உறுதியோடு வாழ எங்களோடு தங்கும் ஆண்டவரை. பிரைஸ் தி லார்ட்.